போன எபிசோட்ல வந்து ஸ்க்ரெட்சில் இருக்கிற பேசிக் டூல்ஸையும் ஸ்பெஷல் டூல்ஸையும் பற்றி பார்க்குறாங்க. இந்த வீடியோவில் நாங்கள் ஸ்க்ரெட்சில் முதலாவது ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது வந்து ஸ்க்ரெட்சில் செய்ய போகிற முதலாவது ப்ராஜெக்ட். நான் இன்றைக்கி செய்கிறதுக்கு வந்து தீர்மானிச்சிருக்க ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு ஆண்ட மார்க்ஸை வந்து உள்ளுடுறோம். சரியோ, அப்போ அவர் வந்து பாஸா இல்லாட்டி ஃபெயிலா, அதாவது 50 மார்க்ஸுக்கு மேலே எடுத்தால் பாஸ்ண்டும் 50 மார்க்ஸுக்கு குறி எடுத்தா ஃபெயில்னு சொல்லி நாங்கள் இந்த ஸ்ப்ரைட்டை வச்சே சொல்ல வைக்க போகிறோம். இதுதான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிற முதலான ப்ராஜெக்ட். சரி, இப்போ நாங்கள் செய்வோம் வாங்க. முதலாவது வந்து நாங்கள் ஈவெண்ட்ஸில் போய் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ தான் அதுக்கு வென் ஃப்ளெக் கிளிக், அதாவது இந்த ஃப்ளெக்டை கிளிக் பண்ணிவிடுனா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவதாக வந்து அது அந்த மார்க்ஸை நாங்கள் ஸ்ப்ரெட்டை வச்சு கேட்க வைக்கிறது. அதுக்கு வந்து சென்சிங்கில் போய் ஆஸ்க்ன்னு சொல்லியிருக்கிற இதை எடுத்து இதில் வச்சு ஆட் பண்ணி விடணும். இந்த கோடிங்க இதில் போய் நாங்கள் இன்புட் யுவர் மார்க்ஸ் என்று சொல்லி இந்த ஸ்ப்ரைட் வந்து வெளியே எங்கள்கிட்ட கேட்குற அந்த கேள்வியை வந்து நாங்கள் இதில் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஆன்சரையும் நாங்கள் வெளியெடுப்போம். சரியோ, இப்போ வெளியெடுத்துட்டோம். இப்போ ஒரு வேரியபிள் ஒன்றை கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் மார்க்ஸ்ன்னு சொல்லி போடுறோம். இது என்ன பண்ணு சொல்லி சொன்னா, இதுக்கு வந்து நாங்கள் ஒரு டேட்டாவை சேமிச்சு வைக்கிறது. ஓகே, இப்போ நாங்கள் இந்த மார்க்ஸ்ன்றதுக்கு வந்து இந்த ஆன்சரை செட் பண்ணுவோம். அதாவது இந்த வேரியபிளுக்கு இந்த ஆன்சரை செட் பண்ணுறது தான் இதுன்ற ஃபங்க்ஷன். ஓகேயா, நாங்கள் செட் பண்ணிட்டோமில்லோ. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால், அடுத்ததாக வந்து ஒரு ஆப்ரேட்டர். அதுக்கு முதல் இஃப் தென் எல்ஸ் சொல்லியிருக்கிற இந்த இஃப் கண்டிஷன் டூலை வெளியெடுக்கணும். அதாவது இந்த பாக்ஸுக்கு இருக்கிற இது வந்து உண்மையாச்சுன்னு சொல்லி சொன்னா இது நடக்கணும், இல்லாட்டி இது நடக்கும். சரியா, இப்போ நாங்கள் ஒரு ஆப்ரேட்டர் ஒன்று எடுப்போம். ஒன்று நீங்கள் இந்த அண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி இந்த ஒன்று பெருசா இல்லாட்டி ஈக்குவலான்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய ஆப்ரேட்டர் போடலாம். இல்லாட்டி அதுக்கு பதிலாக ஒரு ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ண போறீங்களா, இந்த 50 விட இது சின்னனான்னு சொல்லி ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஒன்று இதை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இதை யூஸ் பண்ணலாம். நாங்கள் இதையே யூஸ் பண்ணுவோம். இரண்டாங்களுக்கு சின்னனா இருக்கும், சுருக்கமாக முடிஞ்சிடும். ஓகே, இதை போட்டுட்டோம். இப்போ இந்த வேரியபிளை கொண்டு வந்து இதுக்கு செட் பண்ணுவோம். இந்த வேரியபிளுக்கு இப்போ இன்புட் யுவர் மார்க்ஸ்ன்னு சொல்லி கேட்குது. அந்த மார்க்ஸை வந்து நாங்கள் மார்க்ஸ் இந்த வேரியபிளுக்கு செட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த மார்க்ஸை வந்து 50 விட சின்னனான்னு சொல்லி பார்த்தா, இப்போ 50 விட சின்னன்னு சொல்லி சொன்னால் 50 விட சின்னன்னு சொல்லி சொன்னால் sorry you failed ஸ்டடி கேர்ஃபுல்லி என்று சொல்லி ஒரு மோட்டிவேஷனான ஒரு இதை வந்து கொடுக்குறோம். ஸ்டடி கேர்ஃபுல்லி. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து இப்போ 50 விட அது சின்ன இல்லை பெருசு இல்லாட்டி ஈக்குவல்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க கன்கிராட்ஸ்ன்னு சொல்லி சொல்ல வைக்கிறோம். இப்போ அதுக்குரிய இதையும் நாங்கள் இதில் வைப்போம். கன்கிராட்ஸ், you are you passed. ஓகே, எங்களோட ப்ரோக்ராமிங் வந்து முடிஞ்சுது. நாங்கள் இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்புட் யுவர் மார்க்ஸ்ன்னு சொல்லி இந்த ஸ்ப்ரைட் கேட்குது. நான் வந்து ஒரு 75 மார்க்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். கங்க்ராட்ஸ், யூ பாஸ்ட். இப்போ நான் திருப்பி சொல்கிறேன். இன்புட் யுவர் மார்க்ஸ் நான் வந்து 35 சொல்கிறேன்.
sorry you failed study carefully சொல்லி இந்த ஸ்ப்ரைட்டை சொல்ல வைக்கிறோம். நாங்கள் இந்த கோடிங் வந்து இது வந்து பேசிக்கான கோடிங். இதை இன்னும் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி பியூட்டிஃபுல் பண்ணி இதுக்கு நாங்கள் அழகு கொடுக்கப்போம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்ப்ரைட்டுக்கு பதிலாக வேற ஒரு ஸ்ப்ரைட் ஒன்று எடுக்கிறோம். அது என்ன ஸ்ப்ரைட்னு சொல்லி சொன்னா இதுல ஃபியாரின்னு சொல்லி இருக்கு. இந்த ஸ்ப்ரைட்டை தான் நாங்கள் எடுக்க போறோம். இந்த ஸ்ப்ரைட் என்ன சொல்லி இந்த ஸ்ப்ரைட்டுக்கு வந்து 4-5 விதமான ஏற்பாடு செய்யும். அதாவது சந்தோஷமா இருக்க ஹாப்பியா இருக்கிற மாதிரியும், கோவமா இருக்க சேடா இருக்கிற மாதிரி, இல்ல கோவமா இருக்க கோவப்பட்டு இருக்கிற மாதிரியும், சேடா இருக்க சேடா இருக்கிற மாதிரியும், நார்மலா இருக்க நார்மலா இருக்கிற மாதிரியும் இருக்கும். இது வந்து எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி நாங்கள் எங்களோட கோடிங் எங்களோட ப்ரோக்ராமிங் என்ன மோடிஃபை பண்ணி போகிறோம். இந்த கோடிங் எடுத்து அப்படியே இந்த ஃபியாரிக்க விடுறோம். விட்டுட்டு இப்போ இந்த ஸ்ப்ரைட்டை டிலீட் பண்ணி விடுறோம். முதல் ஃபியாரிக்க போய் பாருங்க, கோடிங் வந்துட்டோண்டு. இல்லாட்டி திருப்பி கொண்டு அதுக்கு விட்டுட்டு ஃபியாரியை பாருங்க இருக்கு எல்லாப்போ இப்போ ஸ்ப்ரைட் பண்ண டிலீட் பண்ணி விடுறோம். ஓகே, இப்போ ஃபியாரிக்க அந்த கோடிங் ஏறிட்டான்னு சொல்லி பார்ப்போம். இன்புட் ஜியோமாக்ஸ் நான் 90 கொடுக்குறேன். இதில் 90 சொல்லி கொடுக்குறேன். கங்க்ராட்ஸ் யூ பாஸ்ட். நான் இப்போ ஒரு இதில் 49 மார்க்ஸ்னு கொடுக்குறேன். யூ ஃபெயில் ஸ்டடி கேர்ஃபுல்லின்னு சொல்லி வேலை. அப்போ இந்த கோடிங்கில் ஒரு பிளேயும் இல்லை. இப்போ நான் இந்த கோடிங்கை நான் மாடிஃபை பண்ண போகிறேன். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த கோடுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கொஸ்டியூம்ஸ் என்றது செலக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியாரி ஏ நார்மலாக இருக்கிறது, ஃபியாரி பி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, ஃபியாரி சி பயப்படுற மாதிரி, ஃபியாரி டி கவலையாக இருக்கிற மாதிரி, ஃபியாரி இ கோவப்படுற மாதிரி இதில் இருக்குது. நீங்கள் இதை டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முடியை பிடிக்கலன்னு சொல்லிச்சுன்னா இந்த முடி பிடிக்காது, நீங்கள் இதை மாற்றி போட்டு வேற ஒரு முடியை எடுத்து போடலாம். சரியா? இதுதான் இந்த ஃபியாரியில் இருக்கிற ஒரு நன்மையான விஷயம். ஓகே, இப்போ நாங்கள் இதுக்கு அதுக்குரிய கோடிங் இப்போ சந்தோஷமா இருந்தால் இப்போ ஃபியாரி ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும், சேடாக இருந்தால் சேடாக இருக்கக்கூடிய மாதிரியும் செட் பண்ணி விடும். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரியே இதை செட் பண்ணி விடும். ஸ்விட்ச் காஸ்டியூம்ஸ் டு ஃபியாரி ஏ. அதே மாதிரி அடுத்ததாக வந்து இப்போ இது ஃபெயில்டுன்னு சொல்லி சொன்னால் கோவமா இருக்கிற மாதிரியும் இதில் இருக்கக்கூடிய மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஸ்விட்ச் காஸ்டியூம்ஸ் டு இந்த கோவமா சேடாக இருக்கிற அந்த இதுக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ஃபியாரி டி. ஸோ அப்போ அந்த ஃபியாரி டியை இதுக்கு செட் பண்ணுவோம், ஃபியாரி டி. அதே மாதிரி இன்னொரு ஸ்விட்ச் காஸ்டியூம் எடுத்து அதை கீழே விட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி செட் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஃபியாரி பி. ஓகே, இப்போ நாங்கள் எங்களோட கோடிங்கை இப்போ நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முதல் இன்னொரு இது கிளிக் பண்ணலாம். அதாவது இந்த ப்ரோக்ராமிங் துவங்குறதுக்கு முன்னே இந்த வேரியபிளை நாங்கள் 0க்கு செட் பண்ணி விடுறோம். ஓகே, இப்போ நாங்கள் செஞ்சு வைப்போம். ஓகே, இப்போ வந்து வேரியபிள் வந்து 0க்கு செட் ஆயிடுச்சு. இன்புட் ஜியோமார்க்ஸ்னு கொடுத்தது. நான் இப்போ அதுக்கு வந்து 90 கொடுக்குறேன். பாருங்க, கங்க்ராட்ஸ் யூ பாஸ்ட்னு சொல்லி வருது. இப்போ நான் திருப்பி வந்து இப்போ உங்களுக்கு அந்த பாஸ்ட் அந்த இது மறைக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா டேரக்ட் இங்கே விட்டுட்டு கீழே இஞ்சால விட்டுட்டு. ஓகே, இப்போ திருப்பி சொல்கிறேன். இன்புட் ஜியோமார்க்ஸ் நான் வந்து 90 சொல்லி கொடுக்குறேன். கங்க்ராட்ஸ் யூ பாஸ்ட். இப்போ திருப்பி கேட்குறாங்க இன்புட் ஜியோமார்க்ஸ். நான் இதுக்கு ஒரு 35 கொடுக்குறேன். சாரி யூ ஃபெயில் ஸ்டடி கேர்ஃபுல்லின்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ நான் இதுக்கு 50 கொடுத்தா என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்று யோசிச்சு வச்சிருங்க. அதை நான் இப்போ இதில் உங்களுக்கு காட்டுறேன் என்னன்னு சொல்லி. கங்க்ராட்ஸ் யூ பாஸ். அதாவது உண்மையாக எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிச்சுன்னா இல்லை நான் வந்து என்னன்னு சொல்லிச்சோன்னா சின்ன ஆப்ரேட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறோம். இப்போ 50 அது பாஸ்ன்னு தான் சொல்லும். ஓகே, நார்மலாக பார்த்தாலும் நாங்கள் 50 சொல்லி சொன்னால் பாஸ்ன்னு தான் நினைக்கிறேன் நாங்கள். அப்போ சரிதானே நாங்கள் செஞ்ச கோடிங் சரிதானே? ஓகே, இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நாங்கள் அதாவது ஒரு மார்க்ஸ் வந்து இன்புட் பண்ணினா அதுக்குரிய அது வந்து பாஸா இல்லாட்டி ஃபெயிலான்னு சொல்லி
கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் கொண்டு நான் உங்களுக்கு உருவாக்கி தந்துக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இந்த ஸ்க்ராட்ச் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்றேன்னு சொல்லி அதுக்குரிய அந்த டவுன்லோட் லிங்கை வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். மேலதிக தகவல் எதுவும் சொல்லி சொன்னா கீழே கொமெண்ட்ஸ்ல குறிப்பிடுங்க. பாய்.